பேரா உருவாக்கப்படுது. நாராயணன், ஆதிசேஷன், பதஞ்சலி, சிவன், பார்வதி, வாழை, ஆதிசக்தி, கர்த்தர், அல்லாஹ் அப்படின்னு பேர் உருவாக்கப்பட்டது. அந்த சுழற்சிக்குள்ள நடக்கிற விஷயத்த அங்கிருந்து அந்த ஒன்றும் இல்லாத தன்மையிலேருந்து எனக்கு ஒரு கலை கிடைக்கப்படுது. உன் தாயோட பாதிப்பு உன் தந்தையோட பாதிப்பு உனக்கு இருந்தே தீரும். அது எந்த இடத்துலையாவது உனக்கு ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கினா தியானம் பண்ணனா அவன் வந்து டுபாக்கூர் குருவாக இருக்கட்டும், நல்ல குருவாக இருக்கட்டும், இல்லை அவன் பெரிய பில்லி சூனியக்காரனாக இருக்கட்டும், அவன் எவனாக இருந்தாலும் அவங்ககிட்டேருந்து நீ வாங்கினா அவனோட பாதிப்பு உனக்கு இருக்கும். ஒன்று இருக்கிறது அழியக்கூடியதாக இருக்குது, ஒன்று இல்லாதது அழிவே இல்லாததாக இருக்குங்கிறான். அப்போ எனக்குள்ளேருந்து அந்த ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து கிடைக்கப்பட்ட கலை என்ன அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு பரிபாலனம் கிடைத்தது. எனக்குள்ளே தியானத்துக்குள்ள என்ன கிடைச்சதுன்னா, என்னையே நான் ஒரு உடல் உறவு பண்ணிக்கிற மாதிரி ஒரு தியானம் கிடைச்சிச்சுங்க. உலகம் முழுக்க முதல்ல தோன்றிய கலையே தனக்குள்ளேயே ஒரு உடலுறவு செய்யக்கூடிய கலையை தான் முதல் முறையாக பிரபஞ்சத்தில் தோற்றி வைக்கப்பட்ட மூத்த கலைன்னு சொல்லக்கூடிய அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் முதல் கலை இதுதான். ஒரு ஞானி சொல்றான், என் தீர்ப்பை நானே எழுதி கொண்டேன், என் வழக்கை நானே வாதாடினேன், என் செயலை நானே பாற்றுக்கொண்டேன், நான் என்னையே அறிந்தேன். முதல்ல அடிப்படை வாய்ப்பு எனக்கு என்ன வழங்கப்பட்டுச்சுன்னா, முதல்ல உன்னை உணரு, நீ யார். எல்லாருமே தனக்குள்ள ஒரு குருவா ஆகணும், குருவா மலரணும், இல்லை ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தரை குருவா பார்க்கணும், வணங்குறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் குருன்னா என்ன? இவ்வளோ நாள் இருக்க குரு அப்படி என்ற சொல்லாடல்களில் என்ன குருன்னா முதல் விஷயம் என்னன்னா, ஒன்றும் இல்லாதவன், எம்டினஸ். இந்த உலகம் முதல் முறையாக தோன்றும் போது ஒரு பெரிய அதிசயத்தில் தான் உலகம் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, உலகம் வந்து உருவாகி இருக்கிறது. இப்போ அந்த உலகத்துக்குள்ளே தோற்றி வைக்கும்போது ஒரு மனிதன் மனிதர்கள் சக மனிதரை பார்க்குறான், சக மனிதரை ரசிக்கிறான், பல மனிதர்களோட பயணிக்கிறான், இதெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு மனிதனை படைக்கிறான், தோற்றி வைக்கிறான். ஆனால் இந்த உலகம் தோன்றும் போது உருவமாக இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெற்றிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றப்பட்டதாக தான் விஞ்ஞானமோ சயின்ஸோ அறிவியலோ எல்லாமே வரலாறா அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ அதுக்குள்ள அந்த ஒன்றும் இல்லாத தன்மையில், அந்த உணர்வற்ற தன்மையிலேருந்து ஒரு பெரிய படைப்புகளை, பெரிய விஷயத்தை, பெரிய செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற ஒரு செயலாக இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள முதல் முறையாக ஒரு பெரிய கலை தோற்றி வைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் அந்த கலையோடைய வடிவத்திலேருந்து அந்த கலையில் உருவான செயல் தான் இந்த உலகத்தில் மிக தத்துவமாக சொல்லப்படுறது. அதுலேருந்து மறு வடிவத்துக்குள்ள சுழற்சியில் ஒன்னோட ஒன்று மீண்டும் 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 ஒரு விஷயம் வரும்போது, உலகம் வரும்போது, மக்கள்லாம் உருவாகும்போது பேரா உருவாக்கப்படுது. நாராயணன், ஆதிசேஷன், பதஞ்சலி, சிவன், பார்வதி, வாழை, ஆதிசக்தி, கர்த்தர், அல்லாஹ் அப்படின்னு பேர் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடி பேர் உருவாக்கப்பட்டதில்லை. ஆனால் ஒரு சுழற்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, அந்த சுழற்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்த அங்கிருந்து அந்த ஒன்றும் இல்லாத தன்மையிலேருந்து எனக்கு ஒரு கலை கிடைக்கப்படுது. அந்த கலை எனக்குள்ள ஒரு பெரிய தியானமாக மாறி எனக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சியை கிடைக்கிது. அப்போ ஒரு கலை எப்படி கிடைக்குது, ஒரு கலை எப்படி உருவாக்கப்படுகிறது? இப்போ தியானம் உங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பெறுறீங்க போறீங்கிறது தியானமாக பெறுறீங்க, கடையில் போய் ஒரு பொருள் வாங்குற மாதிரி இல்லை. இது ஒரு கலை. இந்த கலையை உன்னதமாக யார் ஒருவர் அந்த கலையிலிருந்து பெரிய அனுபவத்தை பெற்று அந்த கலையிலே ஒரு செயல் வடிவம் செஞ்சிருந்தார்னா, அவர்கிட்ட இருந்து எவன் அதை பெறுகிறானோ அவனுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அவனுடைய செயலுக்கு ஏற்றது போல ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்போ நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறீங்களோ அவர்கிட்ட இருந்து, அவருடைய சுழற்சியிலேருந்து, அவருடைய அலைவரிசையிலேருந்து, அவருடைய தன்மையில் நீங்கள் வளரப்படுவீங்கிறது நிதர்சனமான உண்மை. உன் தாய் உன் தகப்பனுடைய அந்த செயல் அப்படியே உனக்கு நடக்குமானா நடக்கலையோ அதுங்கிறத தாண்டி
உன் தாய் உன் தகப்பனுடைய பாதிப்பு உனக்கு இருக்கும். அது எவனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் உங்க அம்மாவோடைய அறிவு உங்க அப்பாவோட அறிவு மாதிரி நீ செயல்படுறியோ இல்லையோ, உன் தாயோட பாதிப்பு உன் தந்தையோட பாதிப்பு உனக்கு இருந்தே தீரும். அது எந்த இடத்துலயாவது உனக்கு ரியாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கினா, தியானம் பண்ணனா, அவன் வந்து டுபாக்கூர் குருவா இருக்கட்டும், நல்ல குருவா இருக்கட்டும், இல்லை அவன் பெரிய பில்லி சூனியக்காரனா இருக்கட்டும், அவன் எவனா இருந்தாலும் அவன்கிட்டேருந்து நீ வாங்கினா அவனுடைய பாதிப்பு உனக்கு இருக்கும், அவனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த வெட்ட வெளியிலேருந்து பிரபஞ்சத்திலிருந்து ஒன்றுமே இல்லாத ஒன்றும் இல்லாத எம்டினஸ்லேருந்து எனக்கு ஒரு கலை கிடைக்கப்பட்டது. அந்த முதல் கலை எதுன்னா, ஒரு மனிதனுக்குள்ள அதை தான், அந்த கலையில தான் அத்திரி அனிசியாங்கிறது, அந்த கலையை தான் பதஞ்சலி வேக்கரபாதருங்கிறது, அந்த கலையை தான் உன்னதமான ஒரு கலை என்று சொல்லப்படுற அந்த கலை எனக்கு சூட்சமங்கள்ல, சூட்சமம் அப்படின்னு சொல்றது கூட ஒன்றும் இல்லாதது தான் சூட்சமம். அங்க ஒரு உருவமா இருக்காது, ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாததுக்கு பேர் தான் சூட்சமம் அப்படிங்கிறாங்க. கனவே ஒன்றும் இல்லாததுக்கு தான் பொருள். கனவு கண்டுகிட்டே இருக்கிறோம், திருப்பி விழித்து பார்த்தா அங்க ஒன்றும் இருக்காது. அந்த வடிவம், அந்த விஷுவல்லாம் எங்க, அந்த வடிவெல்லாம் எங்க போணுச்சு? நமக்கு ஒரு விஷயமா காட்டுனுச்சு, ஒரு படம் பார்த்தோமே, அந்த படம்லாம் எங்க? கண் மூடி இருக்கும்போது ஒரு படம் ஓடுது, கண்ணை திறக்கும் போது அந்த படம் காணோம். அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை தான் ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு படமாவே காட்டிக்கிட்டு வருது. அப்போ கண்ணை திறக்கும் போது ஒன்றும் இல்லாமல் ஒன்று மாறிடுது, கண்ணை மூடி இருக்கும்போது ஒன்று இருக்கிற மாதிரி பண்ணுது. அப்போ கண்ணை மூடி இருக்கும்போது நீ தூங்கும்போது ஒன்று இருக்குன்னு சொல்கிறல்ல, அந்த மாதிரி மனிதனாக இருக்கும்போது ஒன்று இருக்குன்னு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற. அப்போ ஞானம்ங்கிறது ஒன்று இல்லை. அப்போ ஒன்று இல்லை அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா, நீயே ஒன்றும் இல்லைங்கிற ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிட்டனா நீ எதற்குள்ளேயும் அடிமையாக மாட்ட, எதற்கும் ஒன்றை விரயம் பண்ணிக்க மாட்ட. நீ அங்கே அழுக வேண்டியதும் இல்லை, சிரிக்க வேண்டியதும் இல்லை, நீ அங்கே லாபம் சம்பாதிக்க வேண்டியதில்லை, நஷ்டமும் கிடையாது உனக்கு. அப்போ அந்த லாபம் நஷ்டமெல்லாம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் உனக்குள்ள வருது. ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள உனக்குள்ள பரிமாற்றம் நடக்கும்போது நீ உணவை தேட வேண்டியதில்லை, வீட்டை தேட வேண்டியதில்லை, காரை தேட வேண்டியதில்லை. ஒன்று நோக்கி இந்த சுழற்சியில் அங்கங்கே ஒரு செயல் கிடைக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லை என்ற பொருள். அப்போ ஒன்று இல்லாததான் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்ட்டா முதல் முறையாக விஞ்ஞானி. பல கூறுகளில் நீ எந்த ஆன்லைன்லையோ எந்த போய் விஞ்ஞானத்து சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த உலகம் முதல் முறையாக தோன்றும் போது ஒரு வெடிப்பில் தோன்றுச்சுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு வெடிப்பில் ஒரு செயலில் இந்த பூமி இந்த செயல்லாம் உருவாயிருக்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து தான் ஒரு செயல் உருவாயிருக்கு. அப்போ ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து தான் நமக்கு ஒரு கலை கிடைச்சிச்சு. அப்போ ஒன்றும் இல்லாதது இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்கிறான், அதை தான் கடவுள்னு கும்பிட்றாங்க. ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒன்று இருக்குன்னு ஒரு பொருள் சொல்கிறோம்ல, அது இருக்குங்கிறத நீ சொல்கிற. கடவுளாகப்பட்டவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்று இல்லைங்கிறான். ஒன்று இல்லாதனால தான் என்னை நீ வணங்குற. ஒன்று இருக்கிறது அழியக்கூடியதா இருக்கு, ஒன்று இல்லாதது அழிவே இல்லாததா இருக்குங்கிறான். அப்போ கடவுளுங்கிறவன் அழிவு இல்லாதது எதுனா, நான் ஒன்று இல்லை, இல்லாத ஒன்று அழிவு இல்லாமல் இருக்கு, இருக்கிற ஒன்று அழிந்து போகிறது. இருக்கிற உடல் இருக்கு, இந்த உடல் அழிஞ்சிருது ஒரு நாள். இல்லை, ஒன்றுமே இல்லைங்கண்ணா, அது அழிவே மட்டும். அதனால தான் அதை வணங்குறோம், அதை நோக்கி போகிறோம், அதோட நம்ம பயணிக்கிறோம், அதோட ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயல்லேருந்து விடுபட முடியல. எதுலேருந்து விடுபடலை? ஒன்று இருக்குன்னு நினச்சி பண்ணுறோம். என்ன நினச்சோம்? நம்பிக்கையோட ஒரு வேலை பண்ணுறோம், நாளைக்கு ஜெயிப்போன்னு ஒரு 2 கோடி ரூபா கடனை வாங்கி ஒரு தொழிலை போடுறோம். அங்கே ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாறிட்டோம்னா அந்த 2 கோடியே தேவையில்லாமல் உனக்கு தேவையான புகழோ பேரோ தானாக வருங்கிறான், தானாகவே அது நிகழுங்கிறான். நீ ஒன்று இருக்குன்னு சொல்லி நீயும் நம்பி பிறரை நம்ப வச்சு ஒரு பயணத்துக்குள்ள நீ கடைசியில் அங்கே ஒன்று நீ என்ன பண்ணுறன்னா, ஒன்றையே உன்னால் உணர முடியாமல் நீ வந்து அதில் போய் வீணாக போயிடுற. இதுதான் மனித குலத்துக்குள்ளே இருக்கிற, மனித வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. அப்போ எனக்குள்ளேருந்து அது ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து கிடைக்கப்பட்ட கலை என்ன அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு பரிபாலனம் கிடைத்தது. எனக்குள்ளே தியானத்துக்குள்ளே என்ன கிடைச்சதுன்னா, என்னையே நான் ஒரு உடலுறவு பண்ணிக்கிற மாதிரி ஒரு தியானம் கிடைச்சிச்சுங்க. ஒரு மனிதனின் தன்னையே தனக்குள்ளேயே தியானத்துக்குள்ள ஒரு உடலுறவு பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த உடலுறவு பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒருத்தன் உணர்வற்று போகிறாங்க. தனக்குள்ளே எவன் ஒருவன் உடலுறவு பண்ணி கொள்கிறானோ அவன் உணர்வற்று போவான். பிறரோட உடலுறவு கொள்கிறவன் தனக்கா சுய இன்பன்னு தனியா ஒருத்தன் பண்றான் பாரு, அவனும் அழிந்து போகிறான். இன்னொரு பொண்ணோட உடலுறவு பண்றான் பாரு, அவனும் அழிந்து போகிறான். அப்ப தனக்குள்ளே எவன் ஒருவன் உடலுறவு செய்கிறானோ அவன் உணர்வற்ற நிலைக்கு மாறுறாங்கிறான். இந்த கலை நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த கலையை ரொம்ப வடிவமா நுட்பமா சொல்றேன் பாருங்க.
ஆதாள் ஏவாள் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, அவங்க இந்த பழத்தை பறித்து தின்னாங்க, இதை பண்ணி தின்னாங்க தானே இந்த உலகத்தை கதை சொல்கிறான். இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துக்குள்ள மனம் உருவாயிருச்சு. அப்போ வாழ வர்றாங்க. அப்போ இறைவன் என்ன சொல்கிறான், ஆணும் பெண்ணும் ஒரு இந்த பூமியில் வாழணும், இந்த பூமியை பார்க்கணும், ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதாள் ஏவாள் அப்படின்னு 2 ஜீவன்கள் உருவாயிருச்சு. அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த செயல் நீ எப்படி இருக்கன்னா உணர்வற்ற நிலையில் இருக்கிற, யார் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், நீ போய் 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல இணையிற மாதிரி ஒரு சூழல் வரும். அந்த இணையிற மாதிரி 2 பேரும் சூழல் வரும்போது உணர்வற்ற நிலையிலே நீங்க இருந்தீங்கன்னா அது காமமாக மாறாது, அது இச்சையாக மாறாது. ஒருவேளை அந்த உணர்வற்ற நிலையை மாறி காமமாக நீ யோசிக்க ஆரம்பிச்சன்னா இறைத்தன்மையை இழந்து விடுவாய், என்னை இழந்து விடுவாய். இந்த பூலோகம், இந்த சொர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்குல்ல, ஆகாயம் பரவெளி எதுவும் இல்லாத அண்டவெளி இருக்குல்ல, அந்த மறந்து விட்டு நீ அங்கேயே தங்கி போவாய், நீ அதுக்குள்ளே வாழ்ந்து போவாய். என்னை நீ தொடர்பு கொள்ள முடியாது. உன் சங்கதியை உருவாக்கி கொள்வாய், மனித குலத்தை உருவாக்கி கொள்வாய். ஆண் மாறியே பல ஆண்களை உருவாக்கிடுவ, பெண் மாறியே பல பெண்களை உருவாக்கிடுவ. ஆனால் என்னை நீ தொடர்பு கொள்ள முடியாது. என்றாவது ஒரு நாள் நானே வந்தால்தான் நீ என்னை தொடர்பு கொள்ள முடியும். நானே வந்து உன்னை திருப்பி அழைச்சிட்டு போனாதான் உண்டு, நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. சரி, எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டிக்கிட்டு தான் அந்த ஆதாள் ஏவாளுடைய செயல் வடிவத்தை தொடங்குறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்குள்ளேயே அந்த உணர்வற்ற நிலை மாறி காமமாக 2 பேரும் இணைஞ்சு போகிறாங்க. 2 பேரும் இணைஞ்சோன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்காமல் அடிக்கடி இணைய தொடங்குறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இறைத்தன்மையை இழக்கிறான், இறை செயலை இழக்கிறான். அப்போ இணைந்தவனுக்கு என்ன ஆகுது, 2 குழந்தை உருவாகுது, ஒரு ஆணும் உருவாகுது, அவனை மாதிரியே ஒரு உருவம் உருவாகுது. அவனுக்கு ஆச்சரியம், அவளை மாதிரியே ஒரு குழந்தை உருவாகுது, 2ம் பிறக்குது, இரட்டையர்களாக 2 குழந்தை பிறக்குது. அப்போ இதோடைய வம்சாவளிகள் அடுத்தது என்ன பண்ணுறான், குழந்தைகளை பிறக்கிறான். இப்போ இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்து மதத்துக்குள்ளே என்ன பண்ணுறான், தாய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறான். இப்போ முஸ்லீமுக்குள்ளே வேற மாதிரி ஒரு உறவு முறையை வச்சுருக்கிறாங்க. அங்கே சகோதர சகோதரிங்கிற உறவெல்லாம் வேற மாதிரி இருக்கு, நமக்குள்ளே இருக்கிற உறவு முறைகள் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம உறவுகள்லே பாருங்க, அக்கா மூளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உறவு முறையை பழக்க வழக்கத்தை கொண்டாந்து வச்சுருக்கான். அப்போ நமக்குள்ள உறவு முறைகளில் பழக்க வழக்கங்களில் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு செயல்களில் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள மாதிரியே உலகம் முழுக்க ஆணையும் பெண்ணையும் உருவாக்கிட்டாங்களே, இறையை இழந்துட்டாங்க, இறை செயலை இழந்துட்டாங்க. இறைவன் சொல்லி அமிச்சது, நீ இந்த மாதிரி கலையை ஈடுபடும் போது உணர்வற்ற நிலையில் இருந்தனா அங்கே அது வந்து காமமாக இருக்காது, அதுவே கலையாக இருக்கும். அதுதான்டா தியானம்ட்டான். நானே என்ன பண்ணுறேன், உணர்வற்ற நிலையில் மேலே இருந்தேன்ல, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன்ல, எப்படி இருந்தேன், எனக்குள்ளே நான் என்னையே உடலுறவு கொன்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவன் என்ன சொல்கிறான், என்னையே நான் உடலுறவு கொன்றேன். உடலுறவு கொண்டு 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 நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் உடலுறவே கொள்ள முடியாமல் உணர்வற்று போனேன். நான் பல நாள் சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் போது எண்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த உணர்ச்சிங்கிறது என்னன்னா அதுதாயா உணர்வற்ற நிலைக்கு மாறுறது. அப்போ அங்கே வேலை முடிஞ்சிருச்சுன்னு விடுபடுறல்ல, அதுதான் உணர்வற்ற நிலைங்கிறது. அது தனியாக இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிகழக்கூடாது, அது தனக்குள்ளே நிகழணும் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்படி தனக்குள்ளே நிகழாத பட்சத்தில் வேற மாதிரி மாறும். அப்போ அவன் வந்து அதுக்குள்ளேயும் வைக்கிறான். ஒரு பெண்ணா, எல்லா பெண்ணும் இங்கே இருக்கிற பெண்ணுக்குள்ள எல்லா ஆணுக்குள்ளேயும் அந்த ஒரிஜினல் தன்மை இருக்காது. அப்போ இதை நான் வந்து காப்பாற்றுறதுக்கோ இதை மாற்றி அமைக்கிறதுக்கோ என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது மீண்டும் ஒரு வழியை சொல்கிறான் அவன். இப்போ உலகம் உருவாயிருச்சு, உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஆண் பெண்கள் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அவன் மீண்டும் என்ன சொல்கிறான், இதை மாற்றுறதுக்கு நான் சுவாசமாக உனக்கு வந்து 2 சுவாசம் ஓடுதில்ல, அதில் சுவாசமாக வருவேன். ஒரு சுவாசம் பெண் தன்மையிலையும் ஒரு சுவாசம் ஆண் தன்மையிலையும் வருவேன். இந்த 2 சுவாசங்களையும் 2ஐயும் ஒரு இடத்துல எவன் ஒன்று சேர்க்கிறானோ, 2ம் ஒன்று சேரும்போது ஒருத்தன் அர்த்தநாதி தத்துவத்தை பெறான்னு அர்த்தம். அப்போ அங்கே ஆண் தன்மை இல்லாமல் பெண் தன்மை இல்லாமல் ஒரு பெயர் செயலுக்குள்ளே அவன் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அதை தாண்டி ஒருத்தன் போகும்போது அவனே வேறு ஒரு வடிவத்தில் ஒரு ஒளித்தன்மையை அடைகிறான்னு பேரும். அந்த ஒளித்தன்மையும் தாண்டிய போது உணர்வற்ற தன்மைக்கு வருகிறான் அப்படிங்கிறத ஒரு செயலாக கொடுத்தாரு. அப்போ என்ன கொடுத்தாருன்னா, ஒருவேளை நீ திருமணமே பண்ணிக்கிட்டாலும் அது உணர்வற்ற நிலைக்கு ஒரு பெண் பார்வதி தன்மையில் ஒரு பெண் சந்திரக்கலையிலே முழுவதுமாக உருவாக்கப்பட்டிருந்தான்னா
அவளை நீ சூரிய கலையிலேருந்து இருந்து நீ மணக்கும் போது நீங்களும் 2 பேரும் இணையும் போது இந்த உலகத்துல உணர்வற்ற நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு குரு கிட்ட அவன் இவங்கள்ட்ட சொல்றான். அந்த ஆதாள் ஏவாள்கிட்ட ஒரு குரு சொல்றான். ஆனா இதை அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க, அவங்களால கடைப்பிடிக்க முடியல, ஆணுச்சு. அப்ப இந்த உலகத்துல எனக்கு காட்டியதும் எனக்கு உணர்த்தியது என்னன்னா, உலகம் முழுக்க முதல்ல தோன்றிய கலையே தனக்குள்ளேயே ஒரு உடலுறவு செய்யக்கூடிய கலையை தான் முதல் முறையா பிரபஞ்சத்துல தோற்றி வைக்கப்பட்ட மூத்த கலைன்னு சொல்லக்கூடிய அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் கலை இதுதான். 2 நாடிகள் இணையப்படுறது, தனக்குள்ளேயே ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக்கிறான், தனக்குள்ளே ஒரு செயலை ஏற்படுத்திக்கிறான். நாத விந்தை வெளியில கூடாம நாத விந்தையே நமச்சிவாயமாக அதை நல்ல செயலுக்காக மாற்றி அதையே ஒளியாக அலைவரிசையாக மாற்றி கீழிருந்து எங்க தலை உச்சியில உருவானுச்சோ அதே கீழே இடுப்புல இருந்து உச்சிக்கு எடுத்துட்டு போய் அதை அலைவரிசையாக மாற்றி அங்க ஏதும் இல்லாத நிலைக்கு ஒன்றும் இல்லாத நிலைக்கு ஒருத்தன் மாறுறான். அப்ப மாறுறதுக்கு அங்க முக்கியமான காரணம் என்ன நடக்குது? நாத விந்த நமச்சிவாயமா மாத்தணும்னா நீ நாத விந்தை எடுத்துட்டு போய் ஒரு பெண்ணோட இணைந்து பேர் இன்பத்துல அடையிற, நாதத்தை கொடுத்துட்ற உன் மனைவி கிட்ட, கொடுத்தோன்னா சந்தோஷம் ஆயிடுற. அந்த நாத விந்து அவள்கிட்ட கொடுத்ததுனால அவளுக்கு ஒரு புள்ள ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிறக்குது. அப்ப நீ என்ன பண்ற? இதே வேலையா வச்சுக்கிட்டு பண்ற. இங்க பொம்பளை இல்ல, வேற எங்கேயாவது வெளியூருக்கு போற, கொஞ்சம் காசு கொடுத்து இன்னொரு பொம்பளை கிடைக்கிறாள்னா அவள்கிட்டையும் போய் வச்சுக்கிற. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு தொழில் பண்ண போற, அங்க ஒருத்தி உன்னை பிடிச்சி போயிடுறா, அங்க ஒருத்தி உன்னை பாக்குறா, இப்படி கை காட்டுறா அப்படின்னா அவளோடையும் வச்சுக்கிற. அப்ப இதுல ஒரு ஆண் வர்க்கத்துக்கு இதுல ஒரு பெருமையா வேற சொல்லிக்கிற, இதை ஒரு செயல் வடிவமா வேற பண்ணிக்கிற. அப்ப இந்த உலகம் முழுக்க ஒரு உன்னதமான ஒரு கலையை, உன்னதமான ஒரு செயலை காமமாக இச்சையாக இந்த உலகம் முழுக்க மாற்றப்பட்டதுனால இந்த உண்மையான செயல் வடிவத்திலேருந்து ஒரு மனிதன் விடுபட்டு ஞானமே அடைய முடியாம பாவியாக பெரும் பாவத்தை செய்த பெரும் கரும வினைகளை செய்யக்கூடிய மனித குலமாக நின்று போயிடுச்சு. இந்த மனித குலம் மேம்படுவதற்கோ மனித குலம் முன்னேறுவதற்கோ மனித குலம் நல்ல செயலை செஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த கலையை மக்கள்கிட்ட போதிக்க முடியல, இந்த கலையை கொடுக்க முடியல, இந்த கலையை சொல்ல முடியல, இந்த கலையை பேச முடியல. ஏன்னா இந்த கலையை தான் பொண்டாட்டியே ஒருத்தன் கட்டி பிடிக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு 4 செவருக்கு முன்னாடி கட்டி பிடிக்க வேண்டிய சூழலையும் இது ஒரு உடல் இச்சையாகவும் ஒரு காமமாகவே இந்த உலகம் முழுக்க பார்க்குறான். இந்தியா முழுக்க தாலியை கட்டி மெட்டியை போட்டுக்கிட்டு அவன் காம உணர்வுகளை அனுபவிக்கிறான். வெளிநாடுகளில் தாலியும் கட்ட மாட்டான், ஒன்றும் கட்ட மாட்டான், முடிஞ்சா ஒரு மோதிரத்தை போட்டுக்கிறான், இல்லைன்னா 15 நாளைக்கு ஒருக்கா 1 மாதத்துக்கு ஒருக்கா சேர்ந்து வாழ்வோங்கிறான், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சாட்டர்டே சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் சந்திச்சுக்கோங்கிறான். இப்படி இந்த உலகம் முழுக்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா எவனுக்குள்ளேயும் தியானம் மலரல, எவனுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. அப்ப அந்த கலையை அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா டமாசம் பண்ணி இந்த கலை சம்பந்தமா இருக்கிற அந்த கூரையே அந்த உண்மை தத்துவத்தை அழிச்சிட்டாங்க. முதல்ல உருவான கலையை, முதல்ல உருவான தியானத்தை அழிச்சிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன்ல, நாத விந்து நீ ஆணும் பெண்ணா சேரும்போது விந்தாவே வெளியில வருது. அவன் என்ன பண்றான், ஆணும் பெண்ணும் சேராம உள்ளுக்குள்ளே ஒரு நாடியை கொண்டு சேர்க்கும் போது, உள்ளுக்குள்ளே சந்திரக்கலையை சூரிய கலையும் பயன்படுத்தும் போது 2 நாடி செய்யும் போது உள்ளுக்குள்ளே ஒரு நரம்பே பொம்பளையா இருக்காங்கட்டான், ஒரு நரம்பே ஆம்பளையா இருக்கா. 2 நரம்பு இணையும் போது அந்த நாத விந்து நமச்சிவாயமா மாறுதுன்ட்டான். புரியுதுங்களா? அப்ப எதுக்கு காடு மலைகள்ல உட்காந்து என்ன பண்ணான் தியானங்கிறதுல? என்ன பண்ணா ஒரு ஞானி? காடுகளில் உட்காந்தான், மலைகளில் உட்காந்தான், வாசிங்கிறான், மேலேருந்து கீழே மூர்த்தி ஏற்றுங்கிறான், மேலேருந்து கீழே ஏற்றுங்கிறான், இறக்குங்கிறான். என்னையா செஞ்சான்? இடுப்புல இருக்கிற நீ விந்த அணுக்கள்னு சொல்லலையா, அந்த விந்த அணுக்களை அணுவா மாத்தினாயா, அலைவரிசையா மாத்தினாயா? 2 செயலும் சேர்ந்து பல ஆண்டுகள் இருந்து அந்த 2 நாடி ஒன்று சேர்ந்து அந்த நரம்புகளில் இருக்கிற அந்த நாத விந்தையை அலைவரிசையா மாற்றி தலைக்கே எடுத்துட்டு போனாயா? எந்த தலையிலேருந்து உற்பத்தி ஆனானோ அதே தலைக்கு எடுத்துட்டு போய் ஒரு வேலையை செஞ்சாயா? இதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணா, இதுதான் விஷயம், இதுதான் தியானத்தோடைய ஒரு வடிவமே, இதுதான், வேற எதுவும் கிடையாது. அப்ப தியான கூறுலேருந்து, தியான பரம்பரையிலேருந்து, தியான கலையிலேருந்து, மூத்த கலையிலேருந்து பிறந்த ஒரு செயலை எந்த மனிதனாலையும் கடைபிடிக்க முடியாம, எந்த மனிதனும் அனுபவிக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த இச்சையில் போனான். இந்த இச்சையை பற்றியும் இதை பற்றியும் அறிய முடியாமல் நிறைய பேர் இதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணான், இதுக்குள்ள கண்டுபிடிச்சான், இதுக்குள்ள ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான், இதுக்குள்ள ஒரு ஆணு ஒரு பெண்ணு எல்லாம் கண்டுபிடிச்சான். ஆனால் இதை அவனால் பயன்படுத்த முடியவில்லை. உலகம் முழுக்க இதுதான். இப்போ நமக்குள்ள இது நிகழ்ந்தோன்னா சொன்னா உலகம் முழுக்க இது தப்பா போயிருச்சுடா, இந்த கலையை யார்ட்டையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இதை பற்றி எவனுக்குமே புரிதல் இல்லை. தனக்குள்ளே ஒரு வேலை நடக்கிறத பற்றியோ தனக்குள்ள ஒரு செயலை பற்றி எவனுக்கு எந்த புரிதல் இல்லை.
இப்போ ஒரு நாள் இதோடைய புரிதலையும் இதோடைய சூழலையும் நீ உருவாக்கு, நீ பேசு. இப்போ பின் நாட்கள்ல என்ன நடக்கும், வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு என்னன்னா, அவனுக்குள்ளேருந்து ஒரு பரிபாலனில் ஒரு ஞானத்தையோ ஞான சக்தியையோ உணர்றதுக்கு வாய்ப்பு பின்னாட்கள்ல உருவாக போகுது. அந்த உருவாக போற செய்தியை நீ மக்களிடம் சொல்லு, மக்களிடம் பேசு. மக்கள் இந்த கலையை எவ்வளவு தவறாக பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் பேசு. வெளிநாடுகளோ உள்நாட்டுக்குள்ள போனோன்னா சுகத்துக்காக ஒரு கிரைண்டர்ல போடுற அரிசி மாதிரியும், ஒரு வாஷிங் மிஷின்ல போடுற பொருள் மாதிரியும், ஒரு குக்கர்ல போடுற பொருள் மாதிரியும், ஒரு மிக்சியில போடுற பொருள் மாதிரியும் நீனும் உன் மனைவியும் உன் கணவனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களே, அது உண்மையிலேயே பதஞ்சலி என்ற ஆதி அந்த உண்மையிலே முதல் உருவான செயல், ஆதிசேஷன்லேருந்து உருவான செயல், அந்த ஒன்றும் இல்லாத தன்மையிலேருந்து உருவான செயல். இவன் தான் இந்த பரம்பரையில் இருக்கிறவங்க தான் நீங்க அந்த ஆதாள் ஏவாள்ங்கிறது. இப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடு, இந்த செயல்லேருந்து விடுபடு அப்படிங்கிற அந்த உண்மை தன்மையை நீ உரை. அப்போ உனக்குள்ளே இது நிகழ்ந்தா மட்டும்தான் உரைக்க முடியும். உனக்குள்ளே இது நிகழ்ந்தா மட்டும்தான் ஒரு செயல் செய்ய முடியும். இல்லைன்னா இதை பற்றி இவனுக்கு தெரியாது, இவனுக்கு இதை பற்றி புரியாது. இதோடைய செயல் வடிவமே வேறையா இருக்கு. அப்ப இதை பற்றி பேசுவதற்கு கூட இது சரியான புரிதல் இல்லை. எப்படி இதை போய் ஒரு பொது வழியில உட்கார்ந்து பேசுறது கூட புரிதல் இல்லை. புரியுதுங்களா? இதை பற்றி என்ன புரிதல் இருக்கு மக்கள்கிட்ட? இங்க உலகம் முழுக்க நீங்க பாருங்க, உலகம் முழுக்க எது ஒரு ஆணும் ஒரு பொம்பளைங்கிறது ஒரு போத வஸ்திரம் மாதிரி ஆயிப்போச்சுங்க. இந்தியாவில் கொஞ்சோண்டு கலாச்சாரங்கிற விஷயம் இருக்குங்க. வேற இன்னைய ஜென்ரேஷன்ல படித்த பிள்ளைங்க அதையும் டமாலிசம் பண்ணிட்டாங்க. இந்த ஜென்ரேஷன்ல படிச்சுட்டு வர பசங்க அதையும் டமாலிசம் பண்ணிட்டாங்க. பெங்களூர் மாதிரி நகரமோ, சென்னை மாதிரி நகரமோ, கொல்கத்தா மாதிரி நகரமோ, டெல்லி மாதிரி நகரத்துக்குள்ள, பாம்பே மாதிரி நகரத்துக்குள்ள என்ன நிகழ்வுங்கிறது நீயே பாரு. ஒரு செயல் வடிவத்தை நீயே யோசிச்சு பாரு, எப்படி நிகழ்வுங்கிற நான் சொல்ல வேண்டாம். அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க உணர்ந்தா அது தெரிஞ்சு போயிடும். அதோட செயல்பாடுகள் என்னங்கிறது உங்களுக்கே புரியும். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது. அப்ப இதை நீங்க அவசியம் எப்பயுமே ஒரு 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 இதை நீங்க எப்படி பண்ண போறீங்க, இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒருத்தரை பின்தொடர்றவங்க அவருடைய அலைவரிசையிலேருந்து இந்த போக்கு நல்ல போக்கை கற்றுக் கொடுக்கும். அப்போ தனக்குள்ளே ஒரு தியானத்தையும் தனக்குள்ளே ஒரு கலையையும் அது உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள். இதுக்கு வகுப்பா நீங்கள் இப்படி போங்க இப்படி கடைப்பிடிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்போ ஒருத்தரை பார்க்கும்போது இப்போ எனக்குள்ள பதஞ்சலியை பார்த்தனா இல்லை, ஆதிசேஷனை பார்த்தனா இல்லை, சிவனை பார்த்தனா இல்லை, நாராயணனை பார்த்தனா இல்லை. அப்போ என்ன அப்படின்னா அந்த அலைவரிசை கொண்ட அந்த அலைவரிசை என்ன பார்த்துச்சு, அந்த அலைவரிசை எனக்குள்ளே ஐக்கியமானுச்சு. அப்ப அந்த அலைவரிசை இந்த காலகட்டத்தில் நீ வெறும் வரட்டு தியானத்தை பண்ணிட்டு உட்கார்ந்தனா சரியா இருக்காதுன்னு அது என்ன சொன்னுச்சுன்னா, எதால் யாரு வளரப்பட வேண்டும், எதால் யாரு வளரப்பட வேண்டும், யார் பார்த்து வளரப்பட வேண்டும், யாரால் கிடைக்கப்பட வேண்டும், அது எப்படி கிடைக்கப்பட வேண்டும், அது என்ன மாதிரி சூழலில் வளரப்பட வேண்டுமோ அப்படி வளரப்பட்டால் அது சாதிப்பு உருவாகும், அது தியானமாக இருக்கும். தியானம் என்பது இந்த உலகத்தில் வாயிருப்பதற்காக எல்லோரும் வெல்வது போல், வாயிருப்பதற்காக எல்லோரும் பேசுவது போல் நிகழ்வது அல்ல. வாயால் பேசப்படுவதே இசையால் மாறுவதோ, அந்த வாயால் சொல்லுகின்ற சொல்லே மந்திரமாக மாறுவதோ, வாயால் சொல்லுகின்ற அந்த வார்த்தையே தியானமாக மாறுகின்ற ஒருவனால் இது உபதேசிக்கப்படும் போதோ சில காதுகளில் படும்போதோ அவனுக்கு மாற்றம் ஏற்படும். அப்போ அவனுக்குள்ளே ஒரு செயல் வடிவம் பிறக்கும். அவனுக்குள்ளே ஒரு வடிவத்துக்குள்ளிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. அப்ப யாரால் பெற வேண்டுமோ, யாரால் கற்பிக்கப்பட வேண்டுமோ, யாரால் கொடுக்கப்பட வேண்டுமோ அவரால் கொடுத்ததனால்தான் யாம் வளர்ந்தோம், யாம் நிற்கிறோம், யாம் உரைக்கிறோம். இல்லை என்றால் யாரால் கற்பிக்க கூடாதோ, யாரால் வளரக்கூடாதோ, யார் சொல்லை கேட்க கூடாதோ அது உலகம் முழுக்க கேட்டு அதை கற்பித்து இந்த உலகம் செற்று கொண்டிருக்கிறது. கருங்குழியில் உளுந்தவன் கல்லறைக்கு போவான் என்பது உண்மை. கருங்குழியில் உளுந்தவனிடம் தியானம் கற்றுக்கொண்டால் அவனும் கல்லறை, நீயும் கல்லறை. அவன் வாசலும் சில்லறையாக நிறையும், உன் வாசலிலும் சில்லறையாக இருக்கும். 2 பேரும் கல்லறைக்கு போறதுனால் சில்லறையை என்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சம்பாதித்த சில்லறையை எண்ணுவதற்கு உங்களாலே முடியாது.
300 ஏக்கரில் 400 ஏக்கரில் ஆசிரமம் வைத்திருக்கிற எந்த எவனும் அந்த 300 ஏக்கரை அனுபவிக்க கூட அவன் இருக்க மாட்டான். அந்த செயல் வடிவம் இருக்காது. அப்ப கல்லறைக்கு போறவனுக்கு 300 ஏக்கரில் நிலம் இருந்தானா, 1000 ஏக்கரில் நிலம் இருந்தானா? சாக போறவன் தேனை குடிச்சான்னா, பஞ்சாமிர்தத்தை தின்னானா, இல்ல பாய்சனை குடிச்சான்னா? இறக்க போறவனுக்கு எதற்கு இந்த வேஷமெல்லாம்? இறக்க போறவனுக்கு எதுக்கு இதெல்லாம் செயல்? இறக்க போறவன் நெய் குடித்தான்னா, கஞ்சி குடித்தான்னா, ராமலிங்க சுவாமியோடைய மந்திரத்தை சொன்னா என்ன, இல்ல ராமலிங்க சுவாமி காட்டி கொடுத்த உணவைய கஞ்சியோ ஏதோ கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? சாக போறவன் எதை செய்து என்ன பிரயோஜனம்? சாக போறவன் திருப்பதிக்கு 6 முறை போனான்னா 6 முறை போகாம அங்கேயே படுத்து கிடந்தாலும் ஒண்ணுதான். இங்க உலகம் முழுக்க தியானம், கடவுள், போதனை, வழிபாடு, கும்பிடுதல் எல்லாமே செயற்கையாக செய்து கொண்டு செத்து போகிறார்கள். 90 விழுக்காடு சாகாதவனை எனக்கு காட்டுங்கள். எவன் சாகாதவன் இருக்கிறான்? எவன் சாவை உணர்ந்தவன் இருக்கிறான்? சாவை பற்றி புரிதல் ஏற்பட்டவன் எவன் இருக்கிறான்? திருப்பதிக்கு போய் வந்தேன், எனக்கு சாவு இல்லை என்று எவனாவது ஒருவன் சொல்ல முடியுமா? திருவண்ணாமலைக்கு போய் வந்து விட்டேன், அந்த முத்தி கிடைத்து விட்டது என்று எவன் சொன்னான்? திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் சுத்திக்கிட்டே இருக்கானே, நான் திருவண்ணாமலைக்கு போய் முத்திக்க வாங்கிட்டேன் அப்படின்னு எவனாவது ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி சுத்துறானே லட்சக்கணக்கான பேர், ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க, எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. ஒருத்தனை கூட்டியாந்துட்ட காட்டுங்க, எனக்கு முத்தி கிடைச்சிருச்சு, திருவண்ணாமலையில் போய் நான் எதை பெற்ற வேண்டுமோ அதை பெற்றேன் அப்படின்னா பெற முடியவில்லை. ஏன் பெற முடியவில்லை என்றால் அங்க எவனை பார்க்கணுமோ அவனை பார்க்க மாட்டான். எவனிடம் இருந்து எதை பெறணுமோ அதை பெற மாட்டான். அப்புறம் அவனை என்ன பண்ண முடியும்? அவன் இருந்து என்ன பண்ண பிரயோஜனம்? தாய் இருக்கிறாள், தகப்பன் இருக்கிறான், சொத்து இருக்கிறது, ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். கடைசியில ஒரு மகன் சொல்கிறான், ஒரு மகள் சொல்றா, என்ன பயன் என்று சொல்கிறான். ஒண்ணுமே இல்லையே, வெறுமனையா நிக்கிறமே, ஏதோ ஒரு பயம் இருக்கிறதே, ஒரு சிறு புரிதல், மரணத்தை பத்தி கூட ஒரு புரிதல் இல்லையே, என்ன அந்த வாழ்க்கை அப்படி என்று கண்கலங்கிறாள் ஒரு மகள், ஒரு மகன். அப்ப அவன் நினைக்கிறான், இவ்வளோ சொத்துக்களை சம்பாதித்த ஒரு தாயும் தகப்பன்னு நினைக்கிறான், ஒரு சாதாரண உடலுக்குள்ள இருக்கிற மரணத்தை பத்தி நம் அந்த புரிதலை சம்பாதிக்காம விட்டுவிட்டோமே. அந்த புரிதலை போய் எங்க சம்பாதிக்கிறது? இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறானே தலைவன், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தலைவனாக இருக்கிறானே, நாட்டுக்கே உச்சக்கட்ட தலைவனாக இருக்கிறானே, மரணத்தை பற்றி என்ன புரிதல் இருக்கிறவனது எங்க போய் சம்பாதிப்பான்? இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற எழுதுறாரு தீர்ப்பு, அவர் மரணத்தை பற்றியும் இந்த மக்கள் மரணத்தை பற்றியும் அவருக்கு என்ன புரிதல் இருக்கிறது? அவர் எதை எழுதுவார்? எதை சொல்லுவார்? அவர் தீர்ப்பையே அவரால் எழுதி கொள்ள முடியாதே. உலகத்துக்கு எத்தனையோ தீர்ப்பை எழுதினாரே, அவர் தீர்ப்பை யார் எழுதுவது? அவருக்கு யார் தீர்ப்பு சொல்வது? எந்த அவர் தீர்ப்பை அவரே எழுதி கொண்டார். ஒரு ஞானி சொல்றான், என் தீர்ப்பை நானே எழுதி கொண்டேன், என் வழக்கை நானே வாதாடினேன், என் செயலை நானே பாற்றுக்கொண்டேன், நான் என்னையே அறிந்தேன், நான் என்னையே உணர்ந்தேன், என் மரணத்தையே நான் உணர்ந்தேன், அது மரணமாக இல்லை, இந்த உடல் வந்தது, வேலை செய்தது, விட்டு விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறான் ஒரு ஞானி. வந்தேனப்பா, வேலை செய்தேனப்பா, வேலை முடிந்தது, இந்த உடலை இந்த மண் பக்கத்திலே, இந்த மரத்து அடியிலே நான் கடத்தி விட்டு செல்கிறேன், தேவைப்பட்டால் இந்த மண்ணையும் இந்த மரத்து கீழே இருக்கிற என் உடலை முடிந்தால் பயன்படுத்து, முடியவில்லை என்றால் விட்டுவிடு, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் என்னோட அலைவரிசையோடு உன்னை சந்திக்க வருகிறேன். ஏதோ ஒரு பிறப்பில், ஏதோ ஒரு சூழலில், எந்த ஊரில், எந்த ஜாதியில், எந்த மதத்தில் நீ பிறந்திருந்தாலும் இந்த அலைவரிசையை கொண்ட என்னை நீ பார்த்தாலையவா, அடுத்த முறை நான் வரும்போதும் நீ பிறப்பு சப்போஸ் எடுத்தாய் என்றால் என்னையே பார்ப்பாய், அப்பொழுதும் உனக்கு ஏதாவது செய்வதற்கு நான் முன் வருவேன் என்று போறான். என்ன பண்ண முடியும்? என்ன இருக்கு? இவ்வளோ நாடுகளில், இவ்வளோ உலகத்தில், இவ்வளோ நம்ம பீத்தி பெறாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கல்ச்சருங்கிறோம், கலாச்சாரங்கிறோம், கொள்கைங்கிறோம், பண்பாடுங்கிறோம், வேறுபாடுங்கிறோம், மொழிங்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், அறிவியலுங்கிறோம், விஞ்ஞானங்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு தனி மனிதனுக்கு தன்னுடைய மரணத்தை பற்றி என்ன புரிதல் இருக்கு? என்ன செயல் இருக்கு? உத்தரவாதம் இல்லாத இந்த வாழ்க்கைக்குள் என்ன பெரிய செயல், பெரிய சாதனைகளை என்ன செய்து, நம்ம என்ன சாதனைகளை செய்து என்ன செய்ய போறோம்? என்ன வழிகாட்ட போறோம்? இப்பொழுது இதுதான் எனக்குள்ளே தியானமாக உள்ளே மலர்ந்து உள்ளே நடந்து ஒரு செயல் வடிவத்துக்குள் பார்த்தது. உலகத்தை நீ போதிப்பது, உலகத்தை மாற்றுவதோட முதல்ல நீ யார் என்று தெரிந்தால்தான் உலகத்துக்கு ஏதாவது பேச முடியும்.
தன்னை உணராதவன் இந்த உலகத்துல போய் என்னத்தை போய் பண்ண முடியும்? முதல்ல அடிப்படை வாய்ப்பு எனக்கு என்ன வழங்கப்பட்டுச்சுன்னா, முதல்ல உன்னை உணரு. நீ யார்? யார்? நீ யார்ப்பா? நீ எதற்காக அந்த ஊர்ல பிறந்த? நார் தாய்க்கு தந்தைக்கு நீ ஏன் பிறந்த? எதற்கு இந்த உடல் எடுத்த? உங்க தந்தைக்கு கொல்லி வைக்கிறதுக்காக இந்த உடல் எடுத்தியா? இல்ல சொத்துக்களை அனுபவிக்க கொல்லி எடுத்தியா? உடல் எடுத்தியா? இல்ல இந்த தேசத்தை ஆள்வதற்காக எடுத்தியா? இல்ல கத்தி எடுத்துட்டு பல பேரை குத்துவதற்காக எடுத்தியா? இல்ல பல திருமணம் பண்ணுவதற்காக எடுத்தியா? இல்ல உன் தாத்தா முப்பாட்டம் சொல்ற மாதிரி நிறைய சின்ன வீடு வச்சுக்கிறதுக்காக எடுத்தியா? எதற்காக இந்த உடல் எடுத்தாய்? ஏன் இந்த உடல்? இந்த உடலுக்குள்ள இருக்கிற அலைவரிசையை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த அலைவரிசை யார்? இந்த உடல் என்ன? இதை அறி. அதற்கப்புறம் நீ வேற என்ன இயல்றா, என்ன செய்ய போகிறாய் என்பதை அப்புறம் பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் அதோட செயல், அதோடைய வடிவம். அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் இந்த உடலும் இந்த குரலும் வேற ஒரு செயல்ல வேலை செய்யுது. வேற ஒரு செயல்ல நம்ம வேற ஒரு பரிணாமத்துல நம்ம பேசுறோம், சொல்றோம். அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள். அப்புறம் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த அனுபவத்துல குரு அப்படின்னா என்னன்னு தெரியும்னா, இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல இப்பயே பாத்தீங்கன்னா லட்சம் குரு இருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி பேர்ல 140 கோடி பேரும் குருன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருமே தனக்குள்ள ஒரு குருவா ஆகணும், குருவா மலரணும், இல்லை ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தரை குருவா பார்க்கணும், வணங்குறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனா குருனா என்ன? இவ்வளோ நாள் இருக்க குரு அப்படி என்ற சொல்லாடல்கள்ல என்ன? குருனா ஒண்ணுமே இல்லாதவன்னு பொருள். ஏவன் இதை போதிச்சான்? குருன்னா கல்வி சொல்லித்தரது, கற்றுக் கொடுக்கறது, அதெல்லாம் இல்லை. குருன்னா முதல் சொல் என்னன்னா ஒன்றும் இல்லாதவன். குருன்னா முதல் விஷயம் என்னன்னா ஒன்றும் இல்லாதவன், எம்டினஸ். அப்ப எம்டினஸ்னா என்னன்னா, குரு ஒன்று இருக்குன்னா அவன் வீட்டுக்காக வாழ்ந்துருவான். கல்வியை சொல்லித்தரது என்னன்னா தனக்குள்ளே இருக்கிறத பரிமாறப்படுறவன் குரு. அப்ப தனக்குள்ள இருக்கிறத பரிமாறணும்னா தனக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அதை பரிமாறும் போது காசு வாங்கிடுவான். அவன் குருவா இருக்க முடியாது. தனக்குள்ள இருக்கிறத பரிமாறுறவன் ஒன்றும் இல்லைன்னா தான் அது எனக்கு எதுவுமே இல்லாது, எனக்கு தேவைப்படாதுன்னு வச்சுக்க. உன் காசு எனக்கு தேவைப்படாதுங்கிறது தான் ஒன்றும் இல்லாதது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எங்க அலசி பார்த்தாலும் குருங்கிற ஒரு சொல்லே இல்லை, ஒரு வார்த்தையே கிடையாது. எங்க எந்த மூலையில போய் பிரபஞ்சத்துல அலசினாலும் குருங்கிற ஒரு வார்த்தையே பிரபஞ்சத்துல இல்லை, அந்த சொல்லாடலே இல்லை. அப்ப என்ன சொல்றான்? ஒன்றுமே இல்லாத ஒரு அலைவரிசை இருக்குல்ல, அதுக்கு பேர் குருங்கிறான். அது ஒரு சவுண்டுங்கிறான். அதை உச்சரிக்கும் போது அங்க என்ன ஆகும்னா, அங்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டான். அப்ப அந்த குருங்கிற ஒரு சொல்லை எதுக்கு கொடுக்குறான்னா, நீ உனக்காக வாழ மாட்டா என்ற ஒரு நிலையை என்னைக்கு நீ பெறாயோ, என்னைக்கு நீ அந்த அனுபவத்தை பெறாயோ, உன் புள்ள, உன் பொண்டாட்டி, உன் இடம், உன் சொந்தம், உன் இதுன்னு ட்ரஸ்ட், அது இதுன்னு உள்ள போனா உனக்கு கிடையாது. அங்க நான் என்று ஒன்று இல்லாம போய் நீ பிறருக்காக என்று பணி செய்ய வர்றாயோ, அங்க நீ உனக்காக ஒரு பொருளையும் வச்சுக்காம எல்லாத்தையும் உன்னோட துண்டை கூட இன்னொருத்தருக்காக கொடுக்கறதுக்கு தயாராகிறாயோ, அப்போ உனக்கு குரு என்ற ஒரு சொல்லை எம்மால் வழங்கப்படும், என்னால கொடுக்கப்படும். அப்ப கொடுத்தாதான் நீ யாருக்கிட்டையோ உபதேசம் பண்ணா அது உபயோகமாக இருக்கும், அது யூஸாக இருக்கும். அப்ப ஒன்று இருக்கிறத வச்சுக்கிட்டு நீ குருவாக இருந்தனா அது உனக்கும் வேகம் இல்லை, பிறர்க்கும் வேகம் இல்லை. உன்னை பெருமைப்படுத்துவதற்காக மனமும் ஆன்மா இதெல்லாம் இருந்து நீ குருவாக இருந்தனா அது மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஒரு பரவசமாக மட்டும்தான் இருக்கும். அங்க ஒன்றும் இருக்காது. அங்க அவன் ஒன்றும் இல்லாதவனா இருக்கணும். ஒண்ணுமே நீ எதை கொடுத்தாலும் அவனுக்கு அவன் எனக்கு அதுல ஒன்றும் இல்லைங்க, எங்கிட்ட ஒன்று இருக்குல்லங்க, எனக்குள்ள ஒன்று ஒரு கலை இருக்குல்ல, ஒன்றும் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா அதை தூக்கி வெளியில ஏறியதான் பார்ப்போம். புரியுதுங்களா? அப்ப இதை தூக்கி வெளியில போடும்போது ஒன்னு பெறணும் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். அப்ப அங்க ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறவன், மனம் இருக்குன்னு நினைக்கிறவன், ஒண்ணு நான் கொடுக்குறேன்னா குரு தட்சணையா ஒண்ணு வையும்பா. அந்த குரு தட்சணைன்னு ஒண்ணு சொல்றல்ல, அதுவே ஒன்று இருக்குன்னா தான் சொல்லுவேன். அங்க ஒன்று இல்லைன்னா குரு தட்சணையே ஒண்ணு கிடையாது. ஒன்றுமே இல்லாதவங்கிட்ட, ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள்கிட்ட போய் நீ எதை படைக்க முடியும்னு கேட்டான் கடவுள். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்னை நீ பார்க்கவும் முடியாது, என்னை என்ன உருவத்துக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது, எனக்கு நீ என்ன போய் படைப்ப, என்ன குரு தட்சணை கொடுப்ப?
எதுவும் கொடுக்க முடியாது. இப்போ என்ன உனக்கு ஒரு வாய்ப்பு என்ன கொடுக்குறேன்னா, என்னாலே உன்னை உணர ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உன்னை நீ உணரும் போது என்னை நீ தெரிஞ்சுக்கிட்டனா எனக்கு குருத்தட்சணை கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா நீயே தெரிஞ்சுக்குவ. அங்கே நீயே அப்புறம் ஒன்றும் இல்லாமல் தான் போய் விடுவ. அப்புறம் எப்படி ஒன்றும் இல்லாத ஒரு பொருள் உங்ககிட்டே ஒன்று இருக்காது, நீ போய் என்கிட்ட என்னத்தை கொண்டு வந்து கொடுப்ப? அங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு குருக்கும் ஒரு சிஷியருக்கும் கொடுப்பதற்கும் ஒன்றுமில்லை, வாங்குவதற்கும் ஒன்றுமில்லை. அவர் உருவாகிற அந்த செயலை மட்டும்தான் அவர் கொடுக்கணும். அவர் உருவானதுக்கு அப்புறம் அவரே ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். ஒருத்தர் பல நாள் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு குரு கிட்ட. குரு எதுவுமே எனக்கு வேண்டான்ட்டார். இந்த பொருள் வேண்டாம், அந்த பொருள் வேண்டாம், அந்த பொருள் வேண்டாம் என்ன. ஆனால் இவ்வளோ பெரிய நல்ல குருவிடம் இருந்து இவ்வளோ பெரிய அற்புதமான கலையை கற்றுக்கொண்டோம். ஒரு நாள் என் குருவுக்கு ஒன்று கொடுத்தே அவன்னு பல திட்டங்களை தீட்டி பல விஷயங்களை கொடுக்கணும்னு வச்சுட்டான் அவன். ஒரு நாள் பார்த்தா அவனுக்கே ஒன்றும் இல்லாமல் நிலை மாறிடுச்சு. அப்புறம் தான் அவன் அவனே ஒரு பொருளை பயன்படுத்த முடியலை. இந்த நகரத்தில் சொல்கிறாங்க, அவர் நடந்து போகிறாரு, அந்த சிஷியர் நடந்து போகிறாரு. கண்ணு கெட்டிய தூரம் உங்கள் இடம் தாங்கிறாங்க. இப்போ நகரம் முழுக்க கும்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த பூமியில் இருக்கிற எல்லா இடமும் அவங்க இடமாவே இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் எங்கே ஐயா அங்கே வந்து உட்காருங்க ஐயா, ஐயா அங்கே வந்து உட்காருங்க ஐயா அப்படின்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் இவ்வளோ அப்போ தான் அவர் நினச்சாராம், இவ்வளோ இது என் இடங்கிறாங்க, இந்த ஒன்றும் இல்லாதவனுக்கு இதை அனுபவிக்க முடியலையே, இதை என்னது இன்னும் சொல்ல முடியலையே, இது எனக்கு பயனற்றதாச்சே. அப்போ இந்த பயனற்றது தான் என் குரு எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு நீ நினச்சியப்பா, எதை கொடுப்ப, நீ ஒரு நாள் உணர்ந்ததுக்கு அப்புறம் கொடு அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ அவன் என்ன சொன்னான், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி நானும் அனுபவிப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதுதான் விஷயம். இதுதான் தியானம். இப்போ நீ பெரிய கோடீஸ்வரன், இப்போ நீ ஒன்றும் இல்லாமல் ஒரு நிலைக்கு ஆயிட்டனா அதே கோடீஸ்வரன் தான் எதையும் அனுபவிக்க மாட்டேன். நீ கோடீஸ்வரன் தான், நீ பெரிய கோடீஸ்வரன் தான், பெரிய பணக்கார வீட்டு புள்ள தான். ஆனால் அந்த நிலைமைக்கு மாறிட்டனா எல்லா பொருளும் உன்னை சுற்றி இருக்கும், நீ எதையும் அனுபவிக்க மாட்டாய், எதுவும் ஒண்ணுது என்று நீயே சொல்ல மாட்டாய். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த உலகம் முழுக்க இருக்கிற இறைவன் சொல்றான், எல்லா பொருளும் என்னது தான், ஆனால் அனுபவிக்க என்னால் முடியாது. அதனால் நான் என்னது என்று எதையும் சொந்தம் கொண்டாடுவது இல்லை. நான் உருவாக்கியது, நான் படைத்தது என்று நானே சொல்வதில்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லாதனால, நான் ஒன்றுமற்றவனா இருப்பதனால இந்த பொருளும் என்னது இல்லை. அப்ப நான் எந்த பொருளையும் என்னது என்று சொல்வதில்லை. நான் என்ன செய்கிறேன் என்றால், இங்க இருக்கிற பொருள்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அந்த நானை எடுத்து விட்டுறணும். அப்ப இங்க என்ன ஆகும்னா, எல்லா பொருளும் ஒரு அழியக்கூடிய பொருள், அது ஒரு சூழலால உருவாக்கப்பட்ட பொருள் என்றதை நீ உணராமலே அது ஒன் பொருள், அது ஒன் இடம், அது ஒன் தங்கம், இது ஒன் குழந்தை அப்படின்னு நீ ஒரு செயல்ல போய்கிட்டே இருக்கிற. நீ உணர்ந்தனா இது என் பொருள் இல்லை. திருவண்ணாமலையில ஒரு காலத்துல இந்த நகரம், இந்த செயல் எல்லாமே ஒரு காடு. யார் இருந்தா? ஒரு 10 குரங்கு கிடந்துச்சுங்க. அதுதான் முதலாளி. இந்த இத்தனை ஏக்கருக்கும் ஒரு முதலாளி யாருன்னா 10 குரங்கு தான் இங்க வாழ்ந்துச்சு. அது பேர்ல தான் பட்டா போடணும். அவன் தான் ஒரிஜினல் ஓனர். 10 குரங்கு தான் இங்க இருந்துச்சு. புரியுதுங்களா? 1,00,000 ஏக்கருக்கு முதலாளி யாருன்னா 10 குரங்கு. குரங்கு பரம்பரையில தான் இந்த இடம் இருக்கு. அப்புறம் 2 பரதேசிங்க வந்தாங்க இங்க. புரியுதுங்களா? 2 பரதேசிங்க இங்கேயே படுத்து கிடந்து என்னைக்காவது தேவைப்படும் போது கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு கிடந்தாங்க. அடுத்தது அவங்க பேர்ல தான் பட்டா போடணும். சொல்லுங்க, இன்னைக்கு யாராவது பேர்ல இருக்கு? எத்தனை பேர்கள் நம்ம உச்சரிக்கிறோம்? இந்த இடம் எங்க தாத்தா பேர்ல இருக்கு, அந்த இடம் எங்க பெரியப்பா பேர்ல இருக்கு, இந்த இடம் எங்க சித்தவா பேர்ல இருக்கு, இந்த இடம் எங்க மாமா பேர்ல இருக்கு, இந்த இடம் எங்க கொழுந்தியா பேர்ல இருக்கு. எத்தனை? இதெல்லாம் அந்த உணர்வும் தன்மை இல்லாதனால் நம்ம இதுக்குள்ளே மாண்டு, இதுக்குள்ளே வாழ்ந்து, இதுக்குள்ளே செஞ்சு 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 போயிடும். நீ வாழ்க்கையிலே உலகத்திலே உச்சபட்ச சந்தோஷம் எதுன்னா ஒன்றும் இல்லாத நிலை தான். இந்த உலகமே ஒண்ணுது, நீ பாரு எல்லாம் செய்ய, ஆனா ஒண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன். நீ பாட்டுல போய்கிட்டே இருப்ப. உனக்கு ஒரு வீடு கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிறது எல்லாமே உன் வீடு தான். ஆனா எதுவும் உன் பேர்ல கிடையாது, எதுவும் உன் பேர்ல வச்சுக்கிறதுக்கு நீயும் விரும்ப மாட்ட. அப்ப நீ எங்க வேணாலும் துண்டை விரிச்சு போட்டு தூங்கலாம், உன் இடம் தான். ஆனா எதையும் என் இடம்னு சொல்ல மாட்டேன், பட்டாவும் போட்டுக்க மாட்டேன்.
அதான் ஏதுமற்ற நிலையில ஒன்றும் இல்லாம நிலையில இருக்கு. அதான் ஒரு ஞானி சுத்தி தெரி, உலகமே ஒண்ணுது, பரந்த வெளியில போ, காசிக்கு போறியா போ, ராமேஸ்வரத்துக்கு போறியா போ, நாடோடியா சுத்து போ, சுத்துங்க சொல்றான்ல. நம்ம பரம்பரையில சன்னியாச பரம்பரையிலையோ இல்ல சாதுக்கள் பரம்பரையிலையோ சுத்தி தெரிகிறார்கள்ல. எதுக்குன்னா ஒண்ணும் இல்லை, போ, போயிட்டே இரு. இப்ப என்ன எதுவுமே ஒரு சாது வருவான், கையில காசு இருக்காது, எது இருக்காது. இப்ப பழனியில தங்குவான், காசியில தங்குவான், ராமேஸ்வரத்துல தங்குவான், திருவண்ணாமலையில தங்குவான். எந்த முதலீடு வச்சிருக்கிறான்? போடா, அங்க எவனோ ஒருத்தன் சோறு போடுவான், அங்க ஒருத்தன் படுக்கிறதுக்கு ஒரு இடம் அங்க கிடக்க, விரிச்சு படுத்துக்க போ அப்படிங்கறதுதான். ஆனா அவர்கள் உணராதனால அதை ரசிக்க முடியல. புரியுதுங்களா? அந்த அந்த உணர்வு நிலைக்கு அது அது உள்ள தியானமா அது நிகழணும். நிகழாத பட்சத்துல அது கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். சோறு ஈஸியா கிடைச்சிருது, படுக்க ஒரு சாதுக்கு இடம் கிடைச்சிருது. ஆனா உணர்வும் தன்மை இல்லாதனால நம்ம வாழ்க்கை பாரு இவ்வளவு சோகமா இருக்கு. கடவுள் கூட காட்சி கொடுக்க மாட்டான். நம்ம ஆங்காங்கே படுத்து கிடக்குறோம். பெரிய பெரிய ஆசிரமம் பார்த்தா 300 ஏக்கர் 400 ஏக்கர்ல இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு ஆசிரமம் கூட வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஆனா இறைவன் ஒரு நாள் காட்சி கொடுத்தானா நல்லா இருக்கும்னு அவங்க அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. புரியுங்களா? ஒருத்தன் உணர்ந்ததுக்கு அப்புறம் ரோட்ல தாங்க உட்காந்துருக்கான். ரோட்ல உட்காந்துருக்கவன இன்னொருத்தன் வர்றான், மனிதன் வர்றான், அவனுக்கு 2-3 மிராக்கள் நடக்குது. சாமி எப்படி ரோட்ல அப்படி உட்கார வைக்கலாம்? ஒரு இடத்த வாங்கி சாமி அங்க உட்கார வைப்போம், இவனே தூக்கிட்டு போய் பேத்து கொண்டு அங்க உட்கார வச்சிடறான். புரியுதுங்களா? அவர் போய் 300 ஏக்கர் 200 ஏக்கரே வாங்க ட்ரை பண்றது இல்லை. ஒருத்தன் சும்மா இருக்க முடியாம அவன் என்ன ஒரு 2-3 வேலையை பார்த்துறான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி வேலையில நடந்து போனோம்னா அவர் இதெல்லாம் காலத்தின் சூழல், காலத்தின் விதியின் கட்டாயம், இந்த மாதிரி நான் சுத்தி தெரிய வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதுதான் அதோட விஷயம். இப்போ ரோடுகள்ல வீதிகளில் சுத்தி தெரிந்தவரை கொண்டாந்து ஒரு ஆசிரமத்துக்குள்ள பெரிய முதலாளி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரிதான் நிறைய இந்தியாவுக்குள்ளேயும் நடந்திருக்கு. சில பேர் என்னன்னா சாமியாருங்களே தானே முதலாளியாக அவங்க ஒரு கன்வெர்ட் ஆயிக்கிறாங்க. அவங்களே ஒரு 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 செயல் வடிவத்துக்குள்ள ஒரு வடிவமாக செட் பண்ணி, இந்த இடத்தெல்லாம் வாங்குங்க, நம்ம இந்த இடத்துக்குள்ள உட்காந்துக்குவோம், இங்க இருந்து ஒரு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு வேலையாயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இதைதான் உங்ககிட்டயும் சொல்லணும்னு உணர்வோடு நினைக்கிறேன்.